பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம். பிரியத்துக்குரியவர்களே, வருகிற சனிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால் நாகர்கோவிலிலே உள்ள அந்த வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் WCC காலேஜ் தெரியும், அங்கே வச்சு இல்லை, அங்கேருந்து மேற்கு நோக்கி வந்தீங்கன்னா ரவுண்டானா இருக்கும், அடுத்தாப்பில் விஜயதா மண்டபம் இருக்கும், அதுக்கு அடுத்தாப்பில் இருக்கிற OMC ஹால் காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடியும். அடியார் கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வருவேன், அதன் பிறகு தனித்தனியாக உங்களுக்காக நான் ஜெபிப்பேன். இயேசு உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக பல வார்த்தைகளை சொல்லுவார், பிசாசு வியாதிப்படியிலிருந்து விடுதலை கொடுப்பார், சமாதானத்தோடு நீங்கள் திரும்பி செல்லலாம். உங்களுக்காக கஷ்டத்தின் மத்தியிலும் கூட மிக சிறப்பான விருந்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். வந்து ஜெபித்து நிறைவாக செல்லும்படியாக அழைக்கின்றோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை முதலாவது ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கிறதுனால காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் உங்களுக்காக நான் காத்திருப்பேன். நீங்கள் விரும்பினால் நேரில் வந்து சந்தித்து உங்கள் பிரச்சனைகளை சொல்லி நீங்கள் தாராளமாக ஜெபித்து செல்லலாம், ஆசீர்வதிக்கப்பட்டு செல்லலாம். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிற அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லம் உங்களை அன்போடு அழைக்கிறது. தினந்தோறும் அங்கே இருப்பவர்களுக்காக சிறப்பு ஜெபங்களை நாம் ஏறெடுத்து கொண்டே இருக்கிறோம். நல்ல நல்ல ஊழியக்காரங்க வந்து அங்கே இருப்பவர்களை அங்கு தினந்தோறும் ஜெபத்தில் நடத்துகிறார்கள். அவர்களுக்கு நல்ல பெரிய இடம், அடைச்சி வைக்கலை, எல்லா வசதிகளும் இருக்கிறது, காற்றோட்டமாக இருக்கும். நீங்கள் விரும்பினால் ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடினால் நமது அடைக்கலான் குருவி ஆவிக்குரிய முதியோர் இல்லத்திற்கு வாருங்கள். மாதம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, நீங்கள் சேருவதற்கு இது சரியான நேரமாக இருக்கும். ஏராளமான இடங்கள் தாராளமாக இருக்கிறது. வாருங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். ஏற்றுக்குரியவர்கள் நமது ஊழியத்தை சார்ந்த ஒரு அன்பு குடும்பத்தார், அவருடைய மகள் திருமணமாகி சில நாட்களிலேயே பிரிந்து விட்டார்கள். அந்த மகள் நன்கு படித்து BE முடித்து நல்ல வேலையில் இருக்கிறார்கள். எனவே படித்த வேலைக்கு போகிற நல்ல ஆவிக்குரிய மணமகன் விரும்பினால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். இன்னொரு குடும்பத்தில் அவங்க நம்ம ஊழியத்தில் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிறாங்க. அவருடைய அன்பு மகனுக்கு திருமண வாழ்க்கையில் தோல்வி. இப்பொழுது தம்பி அவர்களுக்கு 37 வயதாகிறது. அவர்கள் அக்காவுடைய கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. அந்த கம்பெனியில் 100 பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க. அதில் 40,000 ரூபா சம்பளம் அவருக்கு. நல்ல திறமையான ஒரு வாலிபர், அவருடைய குடும்பம் நல்ல குடும்பம். இந்த வாலிபனுக்கும் கூட நாம் மணமகளை தேடுகிறோம். எனவே நீங்கள் விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளலாம். பிரியத்துக்குரியவர்களே, யோவான் 2:3 திராட்சரசம் குறைபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லை, அதுதான் ரொம்ப முக்கியமானது.
தவிக்கிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, அங்கங்கே ஓடுறாங்க, என்ன பண்ணுன்னு தெரியல. இது தூரத்துலேருந்து பார்க்குற ஏசப்போட தாயார் மகன்கிட்ட போயிட்டு எப்படியாவது ஏதாவது செய்ப்பான்னு சொல்லி கேட்டு மிக ருசியான ஒரு திராட்சரசத்தை பெற்றுக் கொடுத்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக மருத்துவமனைக்கு ஓடுகிற, பிள்ளைகளை தூக்கி கொண்டு அங்கேயுமாய் அழைகின்ற, வேலைக்காக அழைகின்ற, திருமணத்துக்காக ஓடுகின்ற, நல்ல காரியம் நடந்துடாதா என்று பரிதவிக்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். அவர்களுக்கு தெரியாமலேயே நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே அவர்களுக்கு ஏதாவது செய்யுங்கப்பா, பாவம்யா விண்ணப்பம் பண்ணுறோமா? கிறிஸ்தவர்களாகி நமக்கு அதுதான் முதல் கடமையாக இருக்கிறது. நீங்கள் அப்படி ஜோம் பண்ணி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் 1000 பிரச்சனை இருக்கட்டுங்க, அவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோவான் 2வது அதிகாரம் 1வது வசனம் முதல் நான் வாசிக்கும்படியாக விரும்புகிறேன். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதத்தை நாம் இங்கே காண்கின்றோம். 30 வருடமாய் காத்திருந்தார். தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளையாக இருந்தார். அவர் தம்பி தங்கச்சிகள் கடமைகளை செய்தார். அந்த குடும்ப வாழ்க்கையிலே தன்னை பெற்றெடுத்து வளர்த்து தாய்க்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த கடமைகளை செய்து முடித்தார். அதன் பிறகு அவர் குடும்பத்தை விட்டு ஊழியத்துக்காக இப்பொழுது வந்திருக்கிறார். 12 சீசர்கள் கூட இருக்கிறாங்க. கானா ஊரில் ஒரு நல்ல திருமணம் நடக்குது. அதில் அந்த நேரத்தில் ஏசப்பா உட்கார்ந்துருக்கிறாங்க. அறியப்படாத பிரபலமாகாத ஒரு ஊழியக்காரராக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்பொழுது நடந்த இந்த சம்பவத்தை தான் நாம் பார்க்கின்றோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தம்பி தங்கச்சி, ஊழியத்திற்கான அழைப்பு உங்களுக்கு இருக்கலாம். ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுங்கிற துடிப்போடு நீங்கள் வாழலாம். ஏசப்பாவுடைய முன்மாதிரியை மறந்துடாதீங்க. நம்முடைய தாய் தகப்பனுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமையை கண்டிப்பாக நாம் செய்யணும். நம்ம பெற்றெடுத்து வளர்த்த தாய் தகப்பனுக்கு நாம் என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். அவங்களுக்கு மாதந்தோறும் சாப்பாடு கொடுக்கணுமா, பணம் அனுப்பணுமா, ஆஸ்பத்திரிகளுக்கு கூட்டு போகணுமா, அவங்க பலகீனமாக இருக்கும்பொழுது கூட வந்து அமரணுமா, அதெல்லாம் செய்ய வேண்டிய நம்முடைய கடமை. இந்த கடமையை முடித்த பிறகு தான் நமக்கு ஊழியம் என்பதை மறந்து விடக்கூடாது. நிறைய பேர் இதை தெரியாமல் அவர்கள் வாழ்கிறதுனால அங்கே அநேக குழப்பங்களுடைய குடும்பங்களில் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம். அந்த இடத்துல இது ஆண்டவர் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார். அவரை பற்றி யாருக்கும் தெரியாது. அவருக்குள்ளே இருக்கிற வல்லமை குறித்து யாருக்கும் தெரியாது. அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு பெரிய மகத்துவமானவர். அவருக்குள்ளே இருந்து புறப்படுற வல்லமை எந்த மனிதனையும் மாற்றி ஆசீர்வதிக்குங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் சைலண்ட்டாக அவர் உட்கார்ந்துருந்தாராம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யாரும் அவரை கண்டுகிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. யாரும் எசப்பா வந்திருக்காங்கன்னு பரபரப்பாக இருந்திருக்க மாட்டாங்க. அவரை பற்றி எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஆனாலும் கூட தான் வேலை வரட்டுன்னு சொல்லி அவர் அமைதியாக இருந்தாராம். சில நேரங்களிலே உங்களுக்குள்ளே எவ்வளவோ திறமைகள் இருந்தாலும், எவ்வளவோ நீங்கள் படித்திருந்தாலும், தகுதியானவராக இருந்தாலும், பல நல்ல நலன்கள் உங்களுக்குள்ளே இருந்தாலும், பெரியவர்கள் மதிக்கிறவர்களாக இருந்தாலும், கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளையாக நீங்கள் இருந்தாலும், ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும், சில இடங்களில் உங்களுக்கு மரியாதை இருக்காது. உங்களை கண்டிட மாட்டாங்க. இன்டர்வியூவில் உங்களை செலக்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒன்றுமே இல்லாதவர்களை அவங்க செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. வேறு யாருக்கோ ஒரு நபருக்கு ஒரு வேளை அவங்க முக்கியத்துவம் கொடுத்துட்ருப்பாங்க. நீங்கள் சாதாரணமான நபராக அந்த இடத்துல உட்கார வேண்டிய நிலைமை வரலாம். ஏசப்பாவை நினச்சிக்கிங்க. அவர் அந்த கல்யாண வீட்டில் சாதாரணமாக தான் இருந்தார். அவர் தச்சனாக இருந்த பொழுது, கார்பெண்டராக இருந்த பொழுதும் கூட அந்த வேலையெல்லாம் பொறுமையாக செஞ்சு சாதாரணமான ஒரு நபராக இருப்பதற்கு அவர் வருத்தப்படவில்லையே. நாமும் கூட சில நேரங்களில் கனமான பாத்திரமாக நம்ம இருந்தால் கூட கனம் அளிக்கப்படலைன்னா அதை நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டாம். நமக்கு யாரும் தேடலைன்னா நம்ம வருத்தப்பட வேண்டாம். சரி, பரவாயில்லை, எனக்கு ஒரு வேலை வரும். என் ஆண்டவர் என்னை கனப்படுத்துவார். என் ஆண்டவர் எனக்கு வேலையை தருவார். என் ஆண்டவர் எனக்கு வசதி வாய்ப்புகளை தருவார். என் ஆண்டவர் என்னை உயர்த்துவார். என் கொம்புகளை உயர்த்துவார். என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என்னில் மகிமைப்படுவார். அப்பொழுது நான் சந்தோஷப்படுவேன் என்று சொல்லி அந்த வேலை வருகிற வரைக்கும் நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அவசரப்படாதீங்க, ஆத்திரப்படாதீங்க. நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அப்படியே பொறுத்து அமைதியாக இருக்க பழகிக்கொள்ளுங்கள். அதுதான் தேவனுடைய திருச்சித்தமாக இருக்கிறது. அங்கே இயேசு கிறிஸ்து இருந்த அந்த திருமண வீட்டிலையும் கூட குறைவு வந்தது. அந்த திருமண வீடுகளிலே அந்த திராட்சரசம் என்பது மிகவும் விரும்பப்படத்தக்க, அந்த வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரும் விரும்பி சாப்பிடுகிற குடிக்கிற முக்கியமான பொருளாக இருந்தது.
ஆனாலும் கூட அந்த பொருளுக்கு அங்கே ஏதோ சில காரணங்களினாலே அந்த குடும்பத்தார் முக்கியத்துவம் கொடுக்காதபடியினாலே, போதுமான அளவு தயார் செய்யாதபடியினாலே, எதிர்பார்த்ததை விட அவரோட அதிகமாக கூட்டம் வந்திருக்கலாம். இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே அவர்களுக்கு அந்த திராட்சரசம் குறைபட்டு விட்டது. இன்னும் ஏராளமான நபர்கள் சாப்பிட வேண்டிய காத்திருக்கிறாங்க, திராட்சரசத்தை அவளாக எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. இங்கே இவர்களுக்கு குறை வந்து விட்டது. அதனால் அந்த குடும்பமும் அந்த பந்தி விசாரிப்பு காரணம் இன்னும் அங்கே இருப்பவர்களும் எல்லோரும் தடுமாறுறாங்க. இதைத்தான் அவங்க அம்மா அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எதிர்பார்க்கலை விட அதிகமாக கூட்டம் வந்துட்டாங்க. இல்லைன்னா அவங்க பிளான் பண்ணதில் ஏதோ ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லைன்னா அவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மக்களை வரவேற்கிறதுல, இல்லைன்னா அந்த திருமணம்னா பல காரியம் இருக்குல்ல, அதிலலாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கலாம். கோர் அந்த திராட்சரசங்கிறது முக்கியம், அதில் கொஞ்சம் அவங்க முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிருக்கலாம். அதனால் அங்கே ஒரு குறைவு ஏற்பட்டு விட்டது. அப்போ அவங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி தெரியல, தவிச்சாங்களாம். நாமும் கூட சில நேரங்களில் எவ்வளவோ பிளான் பண்ணியிருந்தாலும், எவ்வளவோ நம்ம முயற்சி எடுத்திருந்தாலும் கூட இதெல்லாம் தாண்டி அணையை தாண்டி வெள்ளம் வருவது போல் சில நேரங்களில் சில குறைபாடுகள் வந்துடலாம். எவ்வளவோ நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல சாப்பாடு பொங்கி நல்லா உப்புலாம் போட்டு நல்லா மசாலா வச்சு 2-3 மணி நேரம் நல்லா பிரியாணி ரெடி பண்ணி வைக்கும்போது உப்பு இல்லாமல் போயிருக்கலாம், இல்லைன்னா உப்பு கொஞ்சம் அதிகமாக போயிருக்கலாம். ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு குறைவு வந்துடலாம். நம்ம எவ்வளவோ உழைச்சங்கிறது உண்மைதான், நல்லதாக கொடுக்கணும்னு நினச்சோம், ஆனால் அதில் ஒரு குறைவு வந்து விட்டது. அதே போல் நானும் கூட செய்திக்கு போகும்பொழுதில் நல்ல செய்தியை கொடுக்கணும். இன்றைக்கி மக்கள் எல்லாம் ஆர்வமாக கேட்குறாங்க, டெய்லி அவங்க ஏமாந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி நானும் ஒவ்வொரு நாளும் பிளான் பண்ணி அதுக்காக பல மணி நேரம் ஜெபம் பண்ணி அதுக்கு தெய்வ சமூகத்தில் காத்திருந்து அப்பாவுடைய கிருபைகளை அதிகமாக பெற்றுக்கிட்டு தான் வந்து செய்தி கொடுப்பது வழக்கம். இதெல்லாம் தாண்டி சில நேரங்களில் சில குறைபாடுகள் வந்துடும். அப்போ அதை கேட்கும்போது நானே உட்காந்து பார்ப்பேன், என்ன இது இவ்வளோ மோசமான ஒரு செய்தியாக இருக்குன்னு நானே வருத்தப்படுவேன். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும். அழகான ஒரு வீட்டை கட்டுன்னு நினச்சிருப்போம், அதில் ஏதோ ஒரு குறைபாடு வந்துடும். இல்லைன்னா நம்ம வந்து நம்முடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் அருமையான ஒரு திருமணத்தை செய்து வைக்கணும், நல்ல மாப்பிள்ளையை பார்க்கணும், நல்ல பொண்ணை பார்க்கணும், நல்ல காரியங்களை நம்ம செய்தவங்களை நல்லா வாழ வைக்கணும் நம்ம நினைப்போம். அதெல்லாம் தாண்டி சில நேரங்களில் திருமணத்தில் பிரச்சனை வந்துடும், டிவோர்ஸ் வரைக்கும் போயிடும். அதனால் நிறைய மன வருத்தங்கள்லாம் ஏற்படும். நான் எவ்வளோ நல்லதாக செய்யணும்னு நினச்சேனே, நான் எங்கெல்லாமோ ஓடினேனே, எல்லாமோ பண்ணேனே, ஏன் இப்படி ஒரு குறைபாடு வந்து விட்டது என்று நாம் வந்து வெளி பிதுங்கி நம்ம வந்து இந்த இடத்துல உட்கார்ந்து செய்தி கேட்டுட்ருக்கலாம். நல்ல டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போனோம், நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அந்த வியாதி வந்தவன் எங்கெல்லாமோ அலைஞ்சோம், எவ்வளோ லட்சங்களை செலவழித்தோம், ஆனாலும் கூட இந்த பாருங்கள் இந்த வியாதி சரியாகவே மாட்டேங்குது பாருங்கள், இன்னமும் இருக்குது பாருங்கள். இன்னும் நம்ம நிறைய நேரங்களில் பெஸ்ட்டாக செய்யணும்னு நினச்சா கூட நம்ம எவ்வளவோ அலைஞ்சாலும் தெரிஞ்சாலும் கூட குறைவுகள் வந்துடுவோங்க, அதை மறந்துடாதீங்க. அது நம்ம கையில் இல்லைங்க, நம்மளால் தடுக்க முடியாத சில நேரங்களில் நம்மையும் மீறி சில பிரச்சனைகள் வந்துடும். இந்த குடும்பத்தார் திராட்சரசம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்களா? அப்படிலாம் நினச்சிருக்கவே மாட்டாங்க, நல்லா கொடுக்கணும்னு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அங்கே ஒரு குறைவு வந்து விட்டது என்று நாம் அறிய வேண்டும். டாக்டர்ஸ் எவ்வளோ சில நேரங்களில் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் கூட சிலர் அதை காப்பாற்ற முடியாமல் போயிடுது. அதனால் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. மனிதர்கள் என்றாலே நாம் எவ்வளவு திட்டம் தீட்டினாலும், எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், முயற்சி எடுத்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு வரதான் செய்யும். கடன் அடைக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்ப்போம், ஆனால் அந்த கடனை அடைக்க முடியாமல் நம்மளால் போயிடும். அப்போ வருத்தங்கள் அதில் ஏற்படும். எத்தனையோ பேர் இன்றைக்கி வீடு கட்டணும்னு நினைக்கிறாங்க, எவ்வளோ சேவ்லாம் பண்ணி பார்க்குறாங்க, முடியல. பிரியத்துக்குரியவர்கள், அவர்களெல்லாம் இந்த செய்தி நலமாய் கவனிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இப்படி இவங்க தத்தளிச்சிட்டு இருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியாது, முக்கியமான விஐபிகளுக்கு மாத்திரம்தான் தெரியும். அது அந்த தாய்க்கு தெரிந்திருக்கிறது, இயேசுவை பெற்றெடுத்து வளர்த்த அந்த தாய்க்கு தெரிந்திருக்கிறது. இவங்க தடுமாறுறாங்க, இவங்களுக்கு சீக்கிரத்தில் இந்த திராட்சரசம் இல்லைன்னா ஒரு பெரிய அவமானம் வந்துடும், மக்களுடைய வாய் சும்மா இருக்காது, கேவலமாக பேசும், தலைகுனிவு வந்துடும், திருமண வாழ்க்கையிலே ஒரு கரும்புள்ளி வந்துடும். அது அவங்கள ரொம்ப பாதிக்கணும்னு அறிஞ்ச உடனே அந்த தாயார் ஆண்டவர்கிட்ட வந்து, மகனே இப்படி அவங்களுக்கு திராட்சரசம் குறைப்பட்டுருச்சுப்பா, இதை செய்ய முடியுமான்னு சொல்லி வந்து கேட்பதை பார்க்கின்றோம். இந்த செய்தியை கொடுக்க வேண்டுங்கிற ஒரு ஆவலை எனக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் அதிகமாய் தந்தார். ஏன் தெரியுமா? இந்த குடும்பத்தாருக்கு தான் பிரச்சனை, மாப்பிள்ளை பொண்ணுக்கு தான் பிரச்சனை, இல்லைன்னா பொண்ணுடைய அம்மா அப்பாவுக்கு, மாப்பிள்ளையுடைய அம்மா அப்பாவுக்கு யார் அங்கே பொறுப்பாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை, இல்லைன்னா ஒருவேளை பந்தி விசாரிப்புக்காரனு கூட அங்கே பிரச்சனை, அவங்க தான் அதை சால்வ் பண்ணணும், அது அவங்களுடைய பிரச்சனை. ஆனால் அதை தன்னுடைய பிரச்சனையாக எடுத்து அந்த தாயார், அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் தெரியாமல், அந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தெரியாமல் ஆண்டவர்கிட்ட வந்து வேண்டுதல் செய்வதை பார்க்கிறோம். எவ்வளோ ஒரு மிக சிறப்பான ஒரு தன்மை அல்லவா? இஸ் இட் a very big thing, right? What a noble gesture it is, right? Such a good heart, loving heart this woman got in her life, right? யாரோ ஒருவருக்காக இந்த
தாயார் தன் மகனிடத்தில் வந்து பரிந்து பேசுவதை காண்கின்றோம். அவங்களுக்கு அது தெரியக்கூட செய்யாது. நமக்காக அந்த அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் காணப்படுற இந்த குறையை எப்படியாவது நிறைய மாற்றணும், அது பிரச்சனைகளை நம்மளை காப்பாற்றணும் முயற்சி எடுக்கிறாங்க கூட அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கே திரை மறைவிலே, திரைக்கு பின்னாலே இந்த தாயார் மகனிடத்தில் பேசுவதை பார்க்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளிலும் கூட இந்த குணநலன் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம் அனைவருக்குமே தேவை என்பதைத்தான் இந்த நாளிலே உங்களிடத்தில் பேசும்படியாக விரும்பினார். குறைகள் என்பதும் பிரச்சனைகள் என்பதும் எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கும். சில நேரங்களிலே அதிகமான பிரச்சனைகளும் அதிகமான வியாதிகளும் கஷ்டங்களும் நம்ம கண்ணுக்கு முன்னால் இருக்கிற, நமக்கு அறிமுகமாக இருக்கிற, நமக்கு தெரிஞ்ச நிறைய பேருடைய வாழ்க்கையில வரலாம் இல்லையா? அதனால் அதை சரி பண்ணுறதுக்காக அவங்க பெருமுயற்சி எடுத்துகிட்டு இருக்கலாம். யார் தான் வியாதியோடு இருக்கணும்னு நினைப்பா, யார் தான் கடன் பாரத்தோடு இருக்கணும்னு நினைப்பா, யார் தான் வாடகை வீட்டிலேயே இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க, யார் தான் தன் பிள்ளை வேலை இல்லாமல் இருக்கணும், இல்லைனா திருமணம் ஆகாமலே இருக்கணும்னு நினைப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. எல்லாம் முயற்சி எடுப்பாங்க. இதெல்லாம் தாண்டி அவர்களுக்கு ஒன்றுமே வாய்க்காமல் அவங்க கண்ணீர் வெடித்து கொண்டிருக்கிற பொழுது நம்ம அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து விட்டால், இல்லை நம்ம அதை அறிந்து கொண்டு விட்டோம் என்றால், இவங்களுக்கு இந்த வியாதி வந்துருச்சு போலுக்கு, ஐயோ பயமாக இருக்குன்னு கலங்கி போயிருக்கிறாங்க, இல்லைனா அவங்களுக்கு இப்படி சீரியஸாக இருக்குது, இல்லைனா அவங்க இப்படி ஆக்சிடெண்ட் ஆகியிருக்காங்க, இல்லைனா அவங்களுக்கு வேலை இல்லாதனால ரொம்ப கஷ்டம், குழந்தைலாம் ரொம்ப கஷ்டம், ஏதோ ஒன்று நம்ம கேள்விப்படுறோம்னா, ஒன்று அவர்களை போய் நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்லி இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் சொல்லி பாரத்தோடு ஜெபிப்பது ஒரு பக்கம், அது ஊழியம். சில நேரங்களில் அப்படி பார்க்க முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாட்டா கூட பரவாயில்லை, அவங்களுக்கு தெரியட்டா கூட பரவாயில்லை. நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம முழங்கால முடக்கி 4 சோறுக்குள்ளே நம்ம முழங்கால முடக்கி ஆண்டவர் இயேசுகிட்ட போயிட்டு, இயேசுப்பா பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்க வியாதிப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு இந்த குறை இருக்கிறதுனால அவங்க நிம்மதியாக வாழ முடியல, ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறத நான் கேள்விப்படுறேன், நீங்கள் அவங்களுக்கு எதாவது செய்ய முடியுமா, அவங்கள ஆசீர்வதிக்க முடியுமான்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம்னா, நாம் இந்த தாயார் செய்த ஊழியத்தை நாமும் செய்கிறோம் என்பதை மறந்து விடவே கூடாது. கூட இருந்து நம்ம அழணும். அழுகிறவர்களோடு நீங்கள் அழுங்கள். அன்று அழகாக சொல்கிறார், நீங்கள் வந்து சிரிக்கிறவரோடு சிரிங்க, அழுறவங்களோடு கூட சேர்ந்து அழணும். அதாவது பிறருடைய ஜாய் சாரோஸை நம்ம வந்து ஷேர் பண்ணணும். நம்ம கூட இருக்கிறவங்க கூட நம்ம ஒருமனப்படணும். அவங்களுடைய சந்தோஷத்தை சுகதுக்கத்தை பகிர்ந்து கொள்ளணுங்கிறது ஆண்டவர் நம்ம கொடுத்த கட்டளை. நம்ம வந்து அவங்க சந்தோஷப்படும் போது சந்தோஷப்படுறதுக்கு இன்றைக்கி கோடி பேர் இருக்காங்க. பணம் இருந்துச்சுன்னா 1000 பேர் வருவாங்க. ஆனால் துக்கப்படுற நேரங்களில் கூட இருக்கிறவங்க ரொம்ப கம்மி. நம்ம போய் ஆறுதல் சொல்லுறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படிப்பட்டவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பது, அவர்களுக்கு தெரியாமலேயே நாம் அவர்களுக்காக ஜெபிப்பது, அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யணும்ப்பா என்று சொல்லி கண்ணீர் வடிப்பது இந்த உலகத்திலே மிக மேலான ஊழியம் என்று நான் நினைக்கின்றேன். நாம் அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. அவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் போராடுகிறோம் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் நாம் இங்கே ஆண்டவரிடத்தில் அவர்களுக்காக போராடுறோம். இன்றைக்கி நான் தேவனுடைய மாளிகைக்கு சென்றிருந்தேன். அங்கே 11 மணிக்கு நடைபெறுகிற அந்த ஜெபத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை முன்பாகவே நான் போய்விட்டேன். அங்கே இருந்தவர்களை அழைத்து தனித்தனியாய் பேசி அவருடைய குறைகளை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது மார்த்தாண்டம் பக்கத்தில் இருந்து. அவங்க என்னை கூப்பிட்ருக்கு, அவங்களுக்கு தெரியல, அவங்க ஏதோ பேசுகிறாங்க, அதில் யாரோ அழுத மாதிரி இருந்தது. உடனே நான் பயந்துட்டேன். ஏன்னா அவங்க வீட்டில் ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்களுக்கு 5-6 நாளாக மோஷன் போல், அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லி டெய்லி என்னை தொலைபேசியில் அழைச்சிட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்காக ஜெபிச்சிட்ருக்கேன். அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப பயந்துட்டேன். உடனே நான் அந்த இடத்துல பாரத்தோடு ஜெபித்தேன். ஆண்டவரே அப்படி எதுவுமே ஆயிடக்கூடாதுப்பா, அவங்க பாவம் ஐயா, நம்ம ஊழியத்தில் இருக்கிறவங்க ஐயா, அவங்களுக்கு மனம் இறங்கணும் ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு கேடு வந்துடக்கூடாது, எனக்கு எந்த துர்ச்செய்தி வந்துடக்கூடாதுப்பான்னு சொல்லி நான் போராடி ஜோம்னிட்டு ஆண்டவரேன்னு கதறிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் கூப்பிட்டேன். உடனே அவங்க தான் ஃபோன் எடுத்தாங்க. என்ன பாஸ்டர் ஏதோ தவறுதலாக ஃபோன் எதுவும் வந்துட்டான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி, இல்லை நான் கூடலை அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் இல்லைலான்னு கேட்டேன். எனக்கு பிறகு தான் நிம்மதி. சரிக்கா நான் பேசுகிறேன்னு ஃபோனை வச்சுட்டேன். அவங்களுக்கு தெரியாது இங்கே நான் ஏதோ அவர்களுக்கு ஆபத்து வந்துவிட்டதோ என்று அவர்களுக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன், ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவருடைய பாதத்தை கெட்டி பிடித்து நான் போராடி கொண்டிருக்கிறேன் தெரியாது. ஆனால் அவங்க குரல் எனக்கு கேட்ட உடனே எனக்கு ஒரே சந்தோஷம். நல்லா இருக்காங்க, நோ டேமேஜ் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதற்காய்த்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து விடாதிருங்கள். உயிருக்கு போராடி கொண்டிருப்பவர்கள், வியாதிகளோடு போராடி கொண்டிருப்பவர்கள், வேலை இல்லாதபடி வருமானம் இல்லாதபடி போராடி கொண்டிருக்கிறவங்க, நிம்மதி இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, தற்கொலை செய்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் வாலிபர்கள் இருக்காங்க தெரியுமா? சின்ன வயதிலே அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை சொல்லவே முடியாது.
நம்பக்கூடாதவர்களை நம்பி, செய்யக்கூடாதவைகளை செய்து, பேசக்கூடாதவைகளை பேசி, பெற்ற தாய் தகப்பனை ஏமாற்றி, நம்பக்கூடாதவர்கள் பின்னால் போய் தங்களை அப்படியே கெடுத்து கொண்டு அதற்கு பிற்பாடு தவறை உணர்ந்து தப்பு செஞ்சிட்டோமேன்னு சொல்லி தற்கொலை பண்ணிடலாமாங்கிற அளவுக்கு கண்மூடித்தனமாய் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வாலிப கூட்டங்கள் உண்டு. கண்ணை சாத்தான் கெட்டி விட்டபடினால தவறான காரியங்களை வாஞ்சிக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் உண்டு. ஒருவேளை அவங்கள போய் ஆலோசனை சொன்னால் கேட்க மாட்டாங்க, வம்பு வரும். இல்லைன்னா அவங்க குடும்பத்தில் பெற்றோர்லாம் அவங்க ரொம்ப கவலையாக இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாம் போயிட்டு தனிமையில் நின்று முழங்கால் படியிட்டு வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்ய வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம். இதுதான் ஆரம்பிக்குது. நீ அவர்களுக்கு ஏதாவது செய்யக்கூடாதா மகனே என்று தாயார் கேட்டார்கள். அதில் தான் அந்த ஊழியமே ஆரம்பிக்குது. நம்ம ஆண்டவர்கிட்ட போயிட்டு, ஆண்டவரே அவர்களுக்காக நீ ஏதாவது செய்யக்கூடாதா, அவர்களுக்கு ஒரு அதிசயத்தை நீ செய்யக்கூடாதா, ஒரு அற்புதத்தை செய்யக்கூடாதா, அப்படி கண்ணீரை துடைக்கக்கூடாதா, அவர்களுக்காக நீ ரத்தம் சிந்தவில்லையா, ஆண்டவரே உமக்கு எல்லா வல்லமையும் உண்டே, நீ ஏன் மனம் இறங்கக்கூடாது, ஆண்டவரே அந்த வியாதி இப்பொழுதே மறையட்டும், ஆண்டவரே அவருடைய கடன்பாரங்கள் இப்பொழுதே மறையட்டும், அவருடைய மலட்டுத்தன்மை மறைந்து இப்பொழுதே குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், அவர்களுக்கு எப்படியாவது சொந்த வீட்டை தாரும், அவருடைய திருமணத்தில் காணப்பட்ட குழப்பங்களை மாற்றும், நல்ல மாப்பிள்ளை தாரும், நல்ல பெண்ணை தாரும் என்று நாம் அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். யோபுடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அவர் எல்லாவற்றையும் இழந்தார். சாத்தான் எக்கனாமி அடித்தான், வருமானங்களை அவருடைய ஃபைனான்ஸ் முள்ள கொலாப்ஸ் பண்ணான். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை அடித்து போட்டான். கடைசியில் வியாதி சரீரத்தையும் தொட்டான். எல்லாத்தையும் இழந்து போய் வியாதிப்பட்டு பரிதாபமாக இருக்கும்போது கடைசியில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேவலமாக பேசுகிறாங்க. பொறுமையாக இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறார், மகனே நீ அவங்கள்ட்ட போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. அவங்களும் சொல்கிறாங்க, தெரியாமல் பேசிட்டோம், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா. அந்த நிலைமையில் யார் இருந்திருந்தாலும், எனக்கே நிலைமை சரியில்லை, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கே வியாதியாக இருக்குது, எனக்கே 1000 பிரச்சனை, நான் என்ன உங்களுக்கு ஜெபம் பண்ணுறது, போங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது அந்தளவுக்கு அவர் சொல்கிறதுக்கு உரிமை இருக்குது, தகுதி இருக்குது. அப்படி சொன்னால் கூட அவர்கிட்ட கோவப்பட முடியாது. அந்தளவுக்கு பரிதாபமான வாழ்க்கை. ஆனால் அந்த உத்தமனோ அவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலும் கூட அவர் அவங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டவுடனே எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க, என்னோட மனம் இறங்கி தன் சிநேகிதருக்காக விண்ணப்பம் செய்தாரா. பாவையா தெரியாமல் ஏதோ பேசிட்டாங்க, மன்னிச்சிருங்க, அவளை விட்டுருங்கப்பா, பாவம் நல்லா இருக்கட்டும் சொல்லி தன் கஷ்டத்தின் மத்தியிலும் கூட அங்கே அவர் விண்ணப்பம் செய்தார். உடனடியாக ஆண்டவர் அங்கே அவருடைய சிறையிருப்பை திருப்பினார் என்று காண்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும் நமக்காக எவ்வளோ ஜெபிக்கிறது போல நம் கண் முன்பு காணப்படுறவற்றில் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். பாருங்கள், அதில் அந்த 5ஆம் வசனத்தை பாருங்கள். அவர்களை தாய் வேலைக்காரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அந்த மந்திரத்தை பார்த்தீர்கள், ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் அவர் என்ன சொல்கிறாரோ அப்படி நம்ம செய்யணும். டூ வாட் ஹி சேஸ். இப்படி வாழ்க்கையில் சில நேரங்களில் ஆண்டவர் சொல்லுவார், அவர் சத்தத்தை நம்ம பொறுத்திருந்து கேட்கணும். ஆண்டவர் என்ன சொல்கிறார், அவர் சத்தத்தை கேட்ட உடனே அதை அப்படி செஞ்சிடணும். ரொம்ப சிம்பிளாக தான் சொல்லுவார், ரொம்ப கஷ்டமானதெல்லாம் சொல்ல மாட்டார். இது செய், இப்படி பண்ணு, இப்படி பேசு, இங்கே போ, நீ இப்படி ப்ரேயர் பண்ணு, இல்லைனா நீ இதை பண்ணு. ஆண்டவர் சின்ன சின்ன கட்டளையில் கொடுப்பார், உடனே அதை அப்படியே செஞ்சிடும். நம்ம அறிவு, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தூர வச்சிடணுங்க. என்றைக்கு ஏசப்பட்ட வாரமோ அன்னைக்கு நம்முடைய அறிவு, நம்முடைய படிப்பு, நம்முடைய மேன்மை, நம்ம குடும்பம், நம்ம பெருமையெல்லாம் தூர வச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு காத்துக்கிட்டே இருக்கணும். அவருடைய கட்டளை வெளிப்படும், உடனே போய் செஞ்சிடணும். பிரதஸ்தாவில் குதி, முதல்ல யார் குதிக்காங்களோ தேவருக்கு கலக்கணும், அவங்களுக்கு சுகம். அதை கீழ்ப்பிடிஞ்சாங்க, உடனே சுகத்தை பெற்றுக்கிட்டாங்க. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். வெளியே கற்சாடிகள் இருந்தன, அந்த கற்சாடிகளில் கால்களோட கவிக்கப்பட்டு தண்ணி, அதை எடுத்து நீங்கள் ஊற்றுங்க, அதை எடுத்து நீங்கள் திராட்சரசமாக பரிமாறுங்கன்னு சொல்லி வேலைக்காரங்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். வினோதமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். நம்மாலே புரிந்து கொள்ள முடியாத, கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். உலகப்புறமான அறிவோடு கண்களோடு பார்த்தோன்னா இது கிறுக்குத்தனமாக இருக்கிறது. கால்களோட தண்ணி எடுத்துகிட்டு பாயாசத்தை திராட்சரசத்துக்கு ஊற்றணுமா? மக்கள்லாம் நம்மளுடைய சண்டைக்கு வந்துட மாட்டாங்களா? என்ன இவர் சொல்கிறார், நான்சென்ஸாக இருக்க அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்க ரீசன் பண்ணி அவங்க பேசியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க எதுவுமே செய்யலை. ஏன் தெரியுமா? அவர் என்ன சொன்னாலும் செய்யணுங்கிறவங்களுக்கு கட்டளை கொடுத்துருந்ததுனால வாயை மூடிட்டு, அவங்க மூளையை மூடிட்டு, கண்ணை மூடிட்டு அவர் சொன்னதை அப்படியே செய்கிறாங்க, தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க. திஸ் இஸ் வாட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆண்டவர் சொல்கிறது வினோதமாக இருக்கும், புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கும், சம்மந்தமே இல்லாத மாதிரிலாம் இருக்கும். ஆனால் அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம அதை அப்படியே செஞ்சிடணும். நமக்கு அது என்னன்னே கொஸ்டினே இருக்கக்கூடாது. அவர் சொல்லிட்டார், என் தகப்பன் சொல்லிட்டார், என் ஆண்டவர் சொல்லிட்டார், நான் கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லிட்டு அதை அப்படியே செஞ்சிடணும். ஐ டெல் யூ, வாட் காட் செஸ் டு யூ இஸ் டோட்டலி
a new one. இது வரைக்கும் இந்த உலகத்தில் யாருமே செய்யாத ஒன்று உங்களை செய்ய சொல்லுவார். உங்களுக்கு புரியாத ஒன்று செய்ய சொல்லுவார். சிறு பிள்ளைத்தனமாக இருக்கும், ஆனால் அதை நம்ம செஞ்சிட்டோம்னா மிகப்பெரிய வெற்றி ஏற்படும். கால் கழுவுறதுக்கான தண்ணி எடுத்து தூக்கு, எல்லாம் தூக்கிட்டு வா, இப்போ சர்வ் பண்ணு. போய் சர்வ் பண்ணாங்கன்னா என்ன நடந்தது பாருங்கள். அதை போய் நிரப்பினோடனே அந்த திராட்சை ரசம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. அந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் உருவாக்க முடியாத டேஸ்டுடைய சிறப்பான ருசியான ஒரு திராட்சை ரசமாக இருந்ததுதான். குடிச்ச உடனே ஒரே எல்லாருக்கும் திருப்தி, ஒரே சந்தோஷம். பந்தி விசாரிப்புக்கார மாப்பிள்ளையை கூப்பிட்டு, என்னங்க இதை இவ்வளோ லேட்டாக கொடுக்குறீங்க, முதல்ல கொடுத்துருக்கலாமே, நான் இப்படி குடிச்சதே இல்லை, எந்த குக்கை வச்சு செஞ்சீங்க, என்ன இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு கூட 2 கப்பு தாங்க, அவ கூட 2 கப்பு கொடு ஊற்றுன்னு சொல்லி எல்லாரும் சிரிப்பாக சந்தோஷமாக சாப்பிட்டாங்களாம். ஓ வாட் அ குட் காட், ஓ ஹவு குட் காட் இஸ். அவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தீர்களா, எவ்வளவு சிறப்பான ருசியான ஒரு திராட்சை ரசத்தை கொடுத்தார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க அவமானப்பட்டிருப்பாங்க. இன்னும் 30-40 வருடத்திற்கு அவங்களுக்கு கேவலமான ஒரு பேச்சு வந்திருக்கும். அந்த குடும்பமே, திருமணமே ஸ்பாயிலாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு க்ளோரி. இது வரைக்கும் யாருமே இவ்வளோ ருசியாக பண்ணதே இல்லைங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ரிமெம்பர் தட். இங்கே என்ன கவனிக்கணும்னா, இது இப்போவும் அந்த குடும்பத்துக்கு எதனால இயேசு இப்படி அற்புதம் செஞ்சார், என்ன நடந்துச்சு, அவங்க அம்மா வேண்டுதல் செஞ்சாங்க, இது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. ஒரு சின்ன ஜெபம், நம்ம யாருக்காகவோ செய்கிற ஜெபம் அவங்களுக்கு தெரியவே வேண்டாம், நான் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். இது சின்ன வயசுலேருந்து ஆம்புலன்ஸ் போகும்போது அவங்க உள்ளே இருக்கிறவங்க என்ன நிலைமையில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. நான் ஒன்று சின்ன ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை யாராக இருந்தால் என்ன, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சில நேரம் ஜிஹெச்சுக்கெலாம் போகும்போது அங்கே நிறைய பேர் ஆஸ்பத்திரியில் பயங்கரமாக கொண்டு வருவாங்க, ஸ்ட்ரெச்சரில் கொண்டு போவாங்க, சொந்தக்காரங்க அழுதுட்டு இருப்பாங்க. ஆண்டவரே அவங்களுக்கு மனம் இறங்குங்க, ஆண்டவரே அவங்களை சுகப்படுத்துங்க. விளைவு என்ன தெரியுமா, இந்த ஜெபத்தின் விளைவு என்ன தெரியுமா, அவர்களுக்கு ஒரு அற்புதமான சுகத்தை தருவார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையிலே சுகத்தை கொடுப்பதும், ஆசீர்வாதத்தை செய்வதும், சூழ்நிலை மாற்றுவதும், யார் நம்ப முடியாத அளவிற்கு உயர்வுகளை கொடுப்பதும், சந்தோஷத்தை கொடுப்பதும் தேவனுக்கு அற்பமான காரியமாக இருக்குது. உங்கள் ஜெபத்தினாலே இந்த பூமியில் இதுவரைக்கும் நடந்திராத செயல்கள் எல்லாம் அநேகருடைய வாழ்க்கையில் நடக்கும். நன்மைகளை ஆண்டவர் கொடுப்பார், அவருடைய கண்ணீரை துடைப்பார், அவருடைய வேதனைகளை மாற்றுவார். பெரிய சந்தோஷம் அவருடைய வாழ்க்கையில உண்டாகும். அதற்கு காரணமானவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இந்த பூமியில் அதற்குரிய பலன் கிடைக்கிட்டால் கூட பரலோகத்தில் தூதர்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்லுவார், இவன் ஜெபத்தை கேட்டுதான்ப்பா நான் உன்னை ஆசீர்வதிச்சேன், உனக்கு சுகம் கொடுத்தேன், உனக்கு வேலை கொடுத்தேன், கற்பத்தின் கனியை கொடுத்தேன், உனக்கு வீட்டை கொடுத்தேன் தெரியுமா. அப்படிப்பட்ட மேன்மையான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியாக இருக்கிறார். ஜெபத்தை அற்பமாக நினைக்காதீங்க, பிறருக்காக வேண்டுதல் செய்வதில் தவறிடாதீங்க. உங்கள் ஜெபம் பிறருடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தேவனுடைய கை பலத்த பராக்கிரமம் செய்யும். மரண கண்ணிகள் தெரித்து போகும். ஜெபம் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா, ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுங்க. யாரோ ஒருத்தர் வியாதிப்பட்டிருக்காங்களா, ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். தனக்குத்தானே எசேக்கியா ராஜா ஜெபித்து சுகத்தை பெற்றுக்கொண்டார். தனக்குத்தானே ஜெபித்து யோசிப்பு சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்து உயர்வுக்கு வந்தார். தாவீது தனக்குத்தானே ஜெபித்து அவர் ராஜாவாய் மாற்றப்பட்டார். ஆனால் மறந்துட, இங்கே நம்ம காண்கிற அதிசயத்தின்படி, அற்புதத்தின்படி நமக்கு இல்லை, இன்னொருத்தருக்காய் ஜெபிக்கிற ஜெபத்தினாலே அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படும். ஒரு காலம் இப்படிப்பட்ட ஒரு திராட்சரசம், ருசியான திராட்சரசம் அவங்களுக்கு கிடைக்கல, நான் இங்கே கிடைத்தது. உங்களுக்கும் கூட அப்படியே மிகப்பெரிய அற்புதங்கள் உங்கள் ஜெபத்தினாலே, உங்களுடைய வேண்டுதலினாலே அநேகருக்கு அப்படிப்பட்ட சுகம், அப்படிப்பட்ட மகிழ்ச்சி, ஆசீர்வாதங்கள் கரை புரண்டு ஓடும். அதில் சந்தோஷத்தை விட என்னங்க இருக்குது? மிகப்பெரிய சந்தோஷம். ஜெபம் இல்லாமா கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த அருமையான நாளிலும் கூட அருமையான சத்தியத்தை கேட்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தீங்க, நன்றி அப்பா. எங்களுக்காக நாங்களே விண்ணப்பம் செய்த காலங்கள் ஒரு பக்கம் உண்டு. இந்த நேரத்தில் எங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருந்தாலும், ஆண்டவரே 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், அந்த மத்தியில் இந்த யோபுவை போல, இந்த தாயாரை போல பிறருக்காக விண்ணப்பம் செய்கிற ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு மனதை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை வியாதிப்பட்டிருக்கிறவர்கள் உண்டு, பல கஷ்டங்கள் மத்தியில் இருப்பவர்கள் உண்டு. அதவர்களெல்லாம் கண்களுக்கு முன்பாய் கொண்டு வந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தை தாருங்க. இந்த நாளிலும் கூட இதே போல் வியாதிப்பட்டிருக்கிற எத்தனையோ பேர்கள் உண்டு. ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறவங்க உண்டு. விபத்தை சந்தித்து உயிர் போயிட்டுருக்குன்னு சொல்கிறவங்க உண்டு ராஜா. நடக்க முடியாமல் இருக்கிறவங்க உண்டு. கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டு ஐயோ உயிர் பெருமான்னு நம்ம பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறவங்க உண்டு. டயாலிசிஸ் பண்ணி புண்ணாகி போனவர்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை, அதிசயத்தை செய்து ஆண்டவரை அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தூங்க முடியல, சாப்பிட முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, பிள்ளைகளுக்கெல்லாம் எவ்வளவோ கடமைகளை செய்யணும், ஒன்றுமே செய்ய முடியலையா. அப்படியே நான் உட்கார்ந்தே இருக்கிறேன், படுத்தே கிடக்கிறேன், எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆண்டவரை இப்பொழுதே அற்புதம் நடக்கட்டும், எந்திக்கட்டும், பழைய பலனையும் பழைய அழகையும் பழைய வல்லமையும் பெற்றுக்கொள்ளட்டும்.
பிஸ்னஸ் இழந்து போனவங்க, வேலையை இழந்து போனவங்க, எவ்வளோ இன்றைக்கு போய் ஒன்றுமே நடக்கலை, ஐயோ வேலை கிடைக்கவே கிடைக்காதா, எனக்கு இது கடன்லாம் அடைக்கவே முடியாதா, வட்டி என்னை விட்டு போகாதா, இஎம்ஐ எனக்கு என்னை விட்டு இந்த தருத்திரம் இன்றைக்கி தான் போகும். இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், அவர்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை செய்யணும்னு சொல்லி கெஞ்சுக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனை வாலிபத்தின் பாவங்களை சிக்கி தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதத்தை செய்து நீர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அவர்களை குடி பழக்கங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள், போதை அடிமைத்தனத்திலிருந்து விடுவீங்கப்பா. அன்று பெற்ற தாய் தகப்பன் நல்ல பிள்ளையாய் மாறட்டும் ஐயா. அன்று வயதானவர் கீழே விழுந்து விடாத அப்படி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்கப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆண்டவரை உலகம் இருக்கிற அத்தனை நாடுகள், எங்கள் தாய்த்து நாட இந்தியா, அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நான் ஆசிரியர் ராஜ்யபுலத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்குற, அறிமுகப்படுத்துகிற அனைத்து உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோர் உள்ளத்தை அறிமுகப்படுத்துகிற, ஜபத்தினாலே காணிக்கையில தாங்கிற அநேக நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தாவையுமே சோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. இது அருமையான நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம். ஆண்டவரே சோத்திரம் ஐயா. இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோட இன்றைக்கு சில காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.